மரம். இது என்னது? ஒரு மரம். இப்ப நான் தான் யார் தெரியுமா? ஒரு அந்த மரத்தை நட்டுன தோட்டக்காரன். சரியா? எனக்கு ஒரு துண்டு வேணுமே. நான் துண்டுக்கு எங்க போவேன்? தோட்டக்காரனுக்கு துண்டு வேணுமே. ஒரு துண்டு எனக்கு. இப்ப நான் தான் என்ன செய்வேன்? தோட்டக்காரன். இப்ப தாமா இப்ப நான் தான் தோட்டக்காரன். அப்பா டெய்லி இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறதே பெரிய வேலையா இருக்கு. என் மரமே தண்ணி ஊறல, தண்ணிக்கு எங்க போவேன்? தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஊத்துறேன். தண்ணி ஊத்துறேன், தண்ணி ஊத்தியாச்சு. மறுபடியும் இந்த தோட்டக்காரன் தண்ணி ஊத்திட்டு பார்ப்பாரு, மரம் கனியே கொடுக்கல. என்னடா இது, கஷ்டப்பட்டு இவ்வளவு வருஷம் தண்ணி ஊத்திருக்கேன். சரி, உரம் போட்டா என்ன செய்யும்? இது கனி கொடுக்குன்னு சொல்லி இதுக்கு உரம் போடுறேன். இதான் உரம். இந்த மரத்தை வாயப்பற உரத்தை வாயில போடுறேன். ஆமா, இப்ப உரம் போட்டாச்சு. உரம் போட்டுட்டு மறுபடியும் இந்த விவசாயி அந்த தோட்டக்காரர் வந்து அந்த மரத்தை பாக்குறாரு. மரம் என்ன கொடுக்கல? வெறும் கிளையும் வெறும். என்ன இந்த மரம்? உடனே இந்த தோட்டக்காரர் நினைச்சாரு, அந்த கப்பல் இந்த மரத்தை பார்த்து இப்ப கேள்வி கேட்பா, ஏன் மரமே, மானகட்ட மரமே, சிரிக்கிற அறிவு கட்ட மரமே, எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் ஒரு நாள் விடாம எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் வந்து உனக்கு தண்ணி ஊற்றுறேன். என் கை கால் வலிச்சாலும் பரவாயில்ல வந்து உனக்கு உரம் போட்டுருக்கேன். ஆனா எனக்கு ஏன் கனி கொடுக்க மாட்டேங்க? வாயை போட்டு சமைக்க என்னச்சியோ திங்கிறதுக்கு உனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா உன் மரத்துல என்ன கனிய வரல? என்ன இந்த கிளை மட்டும் தானே இருக்கு. சிரிக்காத, சொல்லு சொல்லு, ஏன் கனி கொடுக்க மாட்டேங்க? இந்த தோட்டக்காரனுக்கு டென்ஷன் ஆயிட்டு. சரி, அப்போ வெட்டியும் சொல்லி ஒரு பெரிய கோடாரி எடுத்தாங்க. கோடாரி எடுத்து மரத்தை வெட்ட வந்தாங்க. வெட்ட வரும்போது அந்த மரம் சொன்னிச்சு, தாமரமே, ஐயோ என்னது? சாத்தான் சின்ன எழுதிருக்கு. அப்படின்னா சின்ன பாவம் நடக்கும். என் மரமே, உன்ட பாவம் இருக்குதா? அதுதான் உன்னால கனி கொடுக்க முடியலையா? என்ன பாவம் இருக்கு? என்ன பாவம் இருக்கு மரமே? சிரிக்காத ஒழுங்க அப்படி இங்க வா. அங்க போயிட்டு என்ன மரத்தை இருந்துட்டே போகிற என்ன இழுத்தா என்னத்தையாவது இந்த பாவம் இருக்கு. ரைட்டா அப்படி, ரைட்டா அப்படி, இழுத்துப்படி. அப்படி கை வலிக்கத்தான் செய்யணும். நல்ல இழுத்து அது கூட நீ பத்திரமா வச்சுக்கணும். இந்த வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மரமே ஒரு சோம்பேறி மரமா நீனு? அதுதான் உங்களால கனி கொடுக்க முடியலையா? பாரு, இந்த மரம் சுத்த சோம்பேறி மரம். நம்ம பக்கத்துல வச்ச தென்னை மரம் நல்ல மரம், காய் காய்ச்சிட்டு. இந்த பக்கம் இருக்கிற சப்போட்டா மரம் காய் காய்ச்சிட்டு. ஆனா இது சோம்பேறி மரம். உன்கிட்ட சோம்பேறிங்கிற பாவம் இருக்கா? வேற என்ன இருக்கு? இந்த மரத்துக்கிட்ட என்ன இருக்கு? கோபம் இருக்கு. வேற என்ன இருக்கு? சோம்பேறி. இது என்ன பண்ணுது? மரத்தை டிவி பார்த்து கெட்டு போயிருக்கியா? அதான் இதெல்லாம் கனி கொடுக்க முடியல. இன்னைக்கு நீயும் டிவி பார்க்காம தானே நிறைய அம்மா அம்மா ஏன் பண்ண வேஸ்ட் வேஸ்ட் சொல்றாங்கன்னா, இவ்வளவு பாவம் வந்துட்ட என்ன செய்யுது இருக்கு? சோம்பேறி பிள்ளையா இருக்க, கோபப்படுற பிள்ளையா இருக்க, டிவி பாக்குற பிள்ளையா இருக்க. அதனாலதான் உங்க வீட்டுல உனக்கு நல்ல பேரு இந்த மரம் மாதிரிதான். நீயும் நல்ல மரமாவே இல்ல. மரமே வேற மரமே. மொபைல் யூஸ் பண்ணுவியா?
பேசுற? யார்கிட்ட பேசுற? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கனி கொடுப்பான்னு சொல்லி உனக்கு உரம் வைக்க தலையை உள்ள விடு, தலையை உள்ள விடு, தலையை உள்ள விடு. நேற்று போன் அடிச்சேன் இந்த மரத்துக்கு. என்ன தெரியுமா சொல்லிச்சு? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இன்னொரு ஒரு இடம் தொடர்பில் தான் இருந்துச்சு. எவ்வளவு கை மூஞ்ச வெளியே போயிட்டு வரேன், மூஞ்ச வெளியே. இன்னொரு தோழிடம் என்ன திருவிழா பிசி பிசின்னு வந்துச்சு. யார்கிட்ட? இது மொபைல் தப்பி கொண்டுப்பா, மொபைல் யூஸ் பண்ணிருக்கு பாரு. இன்னைக்கு நீ மொபைல் யூஸ் பண்றல, என்ன யூஸ் பண்ணுவ? அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நியூஸ் சேனல்ல போட்டாங்க, குட்டி பிள்ளைங்கள செல்போன் யூஸ் பண்ண விடாதன்னு சொல்லி. நான் உடனே கீழே வாசி பார்த்தேன், எதுக்கு செல்போன் யூஸ் பண்ண கூடாதுன்னா இடையில நிறைய ஆட் வருது. இப்போ திடீர்னு ஒரு நல்லா ஒரு நம்ம கிறிஸ்டியன் பாட்டு பார்த்துட்டு இருக்கோம், ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஒரு பாட்டு பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு இடையில ஒரு ஆட் வரும். என்ன ஆடுன்னு பார்த்தா, இந்த பிளாஸ்டிக் ஆடுங்க, இந்த வீடியோவை பாருங்க, இதை யூஸ் பண்ணுங்க, இப்படி ஆட் வரும். உடனே நம்ம அறியாம தொட்டுருவோம். அது இன்னொரு லிங்க்குள்ள போயிடும். லிங்க் லிங்கா மாட்ட வச்சிடும். அது இணைய வலை, அது ஒரு வலை. இப்படி உன்னை மேல போட்டு இழுத்து வச்சிருக்கோம். ஏன் மரமே இன்னொரு டைம் அடிக்கும்போது நீ மிஷின் வந்துச்சாக்கும் ஒரே வெட்டு. வேற என்னடா இருக்கு உன்ட்ட? பாத்தியா? அதனாலதான் இதால என்ன செய்ய முடியல, வேறே போகல. இது இவ்வளவு தப்பு பண்ணதுனால அந்த மரம் வேற போகாம இப்படி கனி கொடுக்காம இருந்திருக்கு. சரியா? நீங்க அந்த பக்கம் போங்க, மரத்தை மறைக்காதீங்க, மரம் மறந்துடும். பாரு மரமே, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லணுமா? நீ நிறைய கனி கொடுக்கணும், உன் மரத்து நிழல நிறைய குருவிகள் பறவைகள் வரணும்னா இங்க நவுக்குவான். நான் சொல்றதை கேளு. நீங்க 2 பேரும் நல்லா இழுத்து இந்த பக்கம் பிடிக்கணும். எந்த ஊர்ல மரத்தை இப்படி தொங்க விட்டுட்டே அவன் மூஞ்சி தெரியும். வெரி குட் மரமே, நீ நல்லா கனியுள்ள ஒரு லைஃப் வாழணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நான் உனக்கு சொல்ல போறேன். இதான் உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யணும்? அது செய்யணும்னா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜெபம் பண்ணணும். இந்த விபிஎஸ்ல உனக்கு 5 நாள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் நீ என்ன செய்யணும்? வச்சு ஜெபம். ஏசப்பா என்ன நல்ல பிள்ளையா இருக்க சொல்லியிருக்காங்க, என்ன நல்ல பிள்ளையா மாத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஏசப்பா உதவி செய்யற பிள்ளையா மாத்துங்க, உதவி செய்யற பிள்ளையா மாத்துங்க, வலிமையுள்ள பிள்ளையா மாத்துங்க, இந்த இடத்துல துதிக்கிற பிள்ளையா மாற்றுங்க. இந்த ஏசப்பா அப்புறம் என்ன பலசாலியா மாற்றுங்க. அப்புறம் ஏசப்பா தான் இப்படி நீ டெய்லி இந்த இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதான் என்ன கொடுப்ப? வாய் வச்சு பிடிச்சத கிளி மாதிரி ஆயிடும். அடுத்தது 2வது என்னது? ஒபே, கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படிய இங்க பாரு பாருங்க, கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன் கனிவுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். ஒபே பண்ணா என்னது? முன்னாடி வாங்கல, அவர் தலை மட்டும் நீங்க பிடிச்சீங்கன்னா அவர் தலை மட்டும் தான் அப்படி விடுவா. ஒபே பண்ணணும். கீழ்ப்படியிற பிள்ளைலாம் நீங்க என்ன செய்யணும்? அப்பதான் மரம் வரும். கனி வரும். கீழ்ப்படியணும். இங்க சொல்லி கொடுப்போம், கோபப்படாத பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் என்ன செய்யறது? அம்மாவை நான் சொன்னா நீங்க காலையில ஒரு ரவுண்டு போனேன் உங்க ஊரை சுத்தி. ஒரு பையன் அவங்க அம்மாவை கூப்பிடுறான். எப்படி தெரியுமா கூப்பிட்டான்? இந்தா இந்தா வா. என்னதான் இந்தா ஏதோ மாட கூட மாதிரி இந்தா. இந்தான்னா யாரு? ஆடு மாதிரிதான், அதுக்கு பேரே கிடையாது. இந்தா பொருள்னா வரும். அன்னைக்கு ஒரு பையன் அம்மா கூப்பிடுறான் இந்தா. இன்னொரு பாப்பா இப்பதான் பேசிட்டு இருந்தேன், எங்க அம்மா வந்துச்சு 3 முட்டை சாப்பிட்டுச்சு அந்த போனிச்சு அது வந்துச்சான்.
அப்புறம் குந்திச்சான், அப்புறம் போனிச்சான். மரத்தை அடிக்கணும், சரியா பிடிக்கணும். அதுக்கு கீழ்படிகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு கீழ்படிக்க நீங்க என்ன செய்யணும்? அப்பா அம்மாவெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? அப்பா அம்மாவெல்லாம் வாங்க போங்க உட்காருங்க மரியாதை என்ன செய்யணும்? பேசணும். இந்தா அப்புறம் நீ வா போ. நிறைய பேர் அம்மா அப்பா சொல்ற நீ வா அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. அவ்வளவு பேசுறியா? உனக்கு வேலை நீ போய எதுக்கு என்னையே வேலை நீ வா போ சொல்றதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க. எங்க வீட்டுல ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா? ஸ்கூல்ல எங்க டீச்சர் பேரண்ட்ஸை கூட்டு வர சொன்னாங்க. எங்க அம்மாவை கூட்டு போனேன். எங்க அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க? உட்கார வச்சு என்ன குறையா சொன்னாங்க. இவன் படிக்க மாட்டேங்கான், இவன் டியூஷன் போக மாட்டேங்கான், அது செய்ய மாட்டேங்கான், இது செய்ய மாட்டேங்கான். அப்போ எங்க அம்மா அது வரைக்கும் மரியாதை சொன்னேன். ஒரு நாள் என்ன செஞ்சுட்டேன்? எங்க அப்பா முன்னாடி நீ எப்ப பார்த்தாலும் என்ன குறைச்சிட்டு இருக்க அப்படின்ட்டேன். அவ்வளவுதான் வாழ்க்கையில போட்டு நீங்க. எங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாங்க? எங்க அப்பா அடிக்கவே மாட்டாங்க. லேஸ்ல எங்க மேல கை வைக்கவே மாட்டாங்க. அதுவும் நான் மூத்த பிள்ளை, ரொம்ப செல்ல பிள்ளை. எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி பாப்பா அவங்க 2 பேருக்கு செல்லமே இருக்காது, வெளுத்து வாங்கிடுவாங்க. நான் என்ன பாசமா வச்சிருப்பாங்க எங்க அப்பா அம்மா. நான் ஊழியத்துக்கு வந்ததுனால என்ன அடிச்சது கிடையாது, திட்டது கிடையாது. விழுவும் அப்பப்போ கோபத்துல அடி திட்டு விழும். ஆனா அடிக்கடி சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா என்ன தெரியுமா வச்சிருந்தாங்க? பெரிய கம்பு பைப்பு. எங்க அப்பா எலக்ட்ரிஷியனோட பைப் எடுத்து சொப்பு அடிச்சாங்க. அதுல இருந்து என் வாயில எங்க அம்மாவை எங்க அம்மா எவ்வளவு அடிச்சாலும் எப்படி தெரியுமா? இப்படிதான் அலுவலக ஒளியே எங்க அம்மாவா ஒரு நாளும் அப்படி பேசுனதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ எல்லாம் பேசுறது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வா போ இந்தா அப்புறம் என்னது ஆமா போய வாய அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. மரமே மண்டையில கொண்ட இருக்காது. இவர் கிழிச்சுருவோம். சரி நீ என்ன செய்யணும்? கீழ்படிய பிள்ளையா பிடி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பைபிள். இப்பதான் சொன்னேன் கீழ்படிய. பைபிள் வாசிக்கிற பிள்ளையா நீ என்ன செய்யணும்? இருக்கணும். லாஸ்டா சண்டே ஸ்கூல், சண்டே கிளாஸ் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சு முடிஞ்சவனுக்கு என்ன நடக்கும்? இங்க உனக்கு என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நல்ல ட்ரெஸ் பண்ணணும். நான் எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏய் நீங்க எல்லாம் இன்டர் கிளாஸ் பெரிய பிள்ளைங்க, ஷால் போடாம வெளியில என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. பந்தி வைக்கும் போது திடீர்னு யாராவது தண்ணி கேட்ட உடனே நம்ம என்ன செய்வோம்? அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்க, ஷால் போட்டுக்கணும். வெளியில வரும்போது ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கணும். கால் முழங்கால் வரைக்கும் இங்க சாரி உள்ளங்கால் வரைக்கும் ட்ரெஸ் பண்ணி இருக்கணும். பொட்ட பிள்ளைங்க அவ்வளவு நீட்டா இருக்கணும். காலையில டெய்லி குளிச்சிடணும், அழகா தலைச்சீவி இருக்கணும். பசங்க அதே மாதிரி எங்கேயுமே போய் என்ன செஞ்சிடக்கூடாது. அன்னைக்கு ஒரு தம்பியை பார்க்க அப்படியே இந்த வெயில்ல ஒரு அந்த கல்லு இந்த பல்லாக்குளம் போற வழியில ஒரு பாலத்துல போகும்போது பார்த்தேன். சரியான வெயில். அதுல உட்கார்ந்துருக்கான். வரும்போது பார்த்தா அதே வெயில உட்கார்ந்துருக்கான். அப்படிலாம் வெயில உட்கார்ந்தா உடம்பு கெட்டு போயிடும். அப்படிலாம் கெட்டு போக உன் சரீரத்தை என்ன செஞ்சு கூடாது. உன் சரீரத்தை நீ பத்திரமா பார்த்துக்கணும். சரியா? ஏன் மரணே இன்னும் அப்படி வெளியில குதிச்சு நல்ல மரமா என்ன செய்யணும்? என்னெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தேன்? பார்க்காம அதுதான் கனிவுள்ள வாழ்க்கைக்கு எங்கெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்? பைபிள் வாசிக்கணும். மூணாவது ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். நாலாவது சண்டே கிளாஸுக்கு வரணும். சரி நல்ல கிளாப் பண்ணி பாப்போம். இப்படி பண்ணா நீ என்ன பண்ணமாயிருக்க? கனிவுள்ள வாழ்க்கை. கனிவுள்ள வாழ்க்கைனா நல்ல எல்லாருக்கும் யூஸ் ஆகுற ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஜோம் இல்லாமா